ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய கிறிஸ்பி கேரமல் மக்கானா ரெசிபி. இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் கிட்ஸு, டீ டைம் அண்ட் பார்ட்டி ஸ்டார்டராக கூட சர்வ் பண்ணலாம். வாங்க தொடர்ந்து இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் எல்லாமே வித்தியாசமான ரெசிபிஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாக இருக்குது. 2 கப்பு மக்கானா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கலரும் லைட் ப்ரௌனாக ஆகிட்டுருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் இந்த கேரமலைஸ்டு சுகரில் நம்ம கோட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு மக்கானா. இந்த மாதிரி கையால் நசுக்கி பார்த்தா நசுக்கணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அதே பேனில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் மக்கானா செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த சூட்லேயே நல்லா சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக தொடங்கியிருக்கு. நல்லா சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்து வச்ச மக்கானாவை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும், கருத்து போயிடும், கெட்டியாகிடும் பாகு. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ நான் ஒரு தட்டில் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்ச மக்கானாவை சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது நல்லா இந்த ஆறுனதுக்கப்புறம் நல்லா தனித்தனியாக உதிர்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அந்த மாதிரி தட்டில். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஆறி இருக்குது. நான் இந்த மாதிரி எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒவ்வொன்றா வருது. இப்போ இன்னும் நல்லா ஆறி இருக்குது. இது மாதிரி கையால் எடுத்து நல்லா பிக்க வருது. எல்லாமே நல்லா பிரித்தாச்சு. அருமையான கேரமல் மக்கானா ஸ்வீட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லீவுலாம் வருது பசங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸை போட்டு வச்சுக்கோங்க. போக வர பசங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.